23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். 307வது பக்கம், புதிய ஏற்பாடுல 307வது பக்கம், 307, பேஜ் நம்பர் 307. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வார்த்தை இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே நமக்கு தியானத்திற்கென்று நாம் இந்த முதல் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ லிவிங் வெர்ஷனில் வித்தவுட் வேவரிங் லெட் அஸ் ஹோல்ட் டைட்லி டு த ஹோப் வி சே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட் த கன்ஃபெஷன் ஆஃப் அவர் ஹோப் வித்தவுட் வேவரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை மிகவும் அழகாக அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட் த ப்ரொஃபஷன் ஆஃப் அவர் ஃபெய்த் வித்தவுட் வேவரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ப்ரொஃபஷன் ஆஃப் அவர் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வேலையே என்னவா? நம்முடைய ப்ரொஃபஷனே. இப்போ யாராவது நம்மளை பார்த்து என்ன செய்றீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்கிறோம், நான் இந்த நர்ஸாக இருக்கேன், டாக்டராக இருக்கேன், நான் வந்து இன்ஜினியராக இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை நமக்குரிய வேலையை நம்ம சொல்லுகிறோம். தோற்றுறோம். அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைக்கு வேலையே என்னதானா? சத்தமாக சொல்லுங்க. விசுவாசம். என்னதான் வேலை நமக்கு? நம்ம வேலையே என்னது? நம்ம வேலையே என்னது? ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப 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 கொஞ்சம் இறக்கி சொன்னால் நம்ம பொழப்பே விசுவாசம் தான். ஹல்லேலூயா. நம்ம பிழைப்பே என்னது? அதனால தான் நம்ம பேரே என்னது? ஹல்லேலூயா, பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. நம்ம பேரே என்னது? பிலீவர்ஸ். அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம பேரே விசுவாசி. தோத்துறோம். அப்போ நம்முடைய வேலையே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தோத்துறோம். நம்ம இந்த தொழிலுக்கு வர முடியுமா? முடியாது. தோத்துறோம். நம்ம வேலையை, நம்ம ப்ரொஃபஷனே அதில் ஃபெய்த் தான் என்று சொல்லி நம்ம எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு மூச்சு, ஹல்லேலூயா, பிரீத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூச்சு இல்லாமல் எவனா இருக்கு வாழ முடியுமா? சாதாரண மனிதன் இல்லை, செத்து போயிடுவான். அதே போல் விசுவாசம் இல்லாமல் ஒரு விசுவாசி அதில் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசினா அவனுக்கு விசுவாசம் கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா அவன் செத்தவன் அர்த்தம். இந்த கால வேளையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. தோத்துரும். நம்ம விசுவாசம் இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி எங்கே போய் பார்த்து சொல்ல முடியும் இருக்கா இல்லையான்னு? இப்போ வீட்டில் அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னா டப்பாவில் பார்த்தா தெரியும் அரிசி இருக்குது பருப்பு இருக்குதுன்னு. டப்பா திறந்து பார்த்தா தெரியும். உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்வீங்க? எங்கேயா தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அளந்து பார்த்து எங்கேயா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தோத்துரும். சொல்லவே முடியாது. விசுவாசம் இருக்கான்னு யாராவது பார்த்தா அதுக்கே நமக்கு என்ன வேணாம்? அதுக்கு என்ன வேணாம்? தோத்துரும். அதை சொல்கிறதுக்கே நமக்கு என்ன வேணாம்? நமக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு இருக்கா இல்லைன்னு அடுத்தவங்களையும் பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமாம், தோத்துரும். ஆக நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தான் தெரியும்? தோத்துரும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு. தோத்துரும். லூக்கா 18:8, விசுவாசத்தை காண்பாரோ சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்க, மனுஷகுமாரன் பூமியில வரும்போது என்னத்தை காண்பாரான்னு போட்டிருக்கே. அப்ப இன்னைக்கு பாருங்க, அறிவு பெருத்தெடுத்து ஓடுகிற காலம். எல்லாரும் படிச்சுட்டாங்க. தோத்துரும். இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது ரொம்ப இந்த பயல்வளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது ரொம்ப, பொண்ணு பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பி படிச்சிருக்கு. தோத்துரும். எல்லாம் பி படிச்சிருக்கு. தோத்துரும். டிப்ளமா படித்த பயல்வளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா பி படித்த பொண்ணெல்லாம் டாக்டர் மாப்பிள்ளை தான் கேட்குது. தோத்துரும். அறிவு பெருக்கெடுத்து ஓடி போச்சு. ஒன்றாவது தோத்துரும், சாதாரண மாப்பிள்ளை கேட்க மாட்டேங்க. தோத்துரும். இப்போ நர்சிங் படிச்சுட்டாங்கன்னா உடனே ஃபாரினில் இருக்கிற மாப்பிள்ளை தான் கேட்குது. ஏன்னா இப்போ இவங்களும் பேரலாம் பற்றியெல்லாம் ஃபாரினுக்கு. இங்கே கேளுங்க, ஒன்று கூட இங்கே இருக்க விருப்பம் கிடையாது. எல்லாம் ஃப்ளைட் ஏறணும். தோத்துரும். அறிவு பெருத்தெடுக்க ஓடி போச்சு காலம்.
நாலேஜ், அறிவு, திறமைகள் எல்லாம் என்ன, டெக்னாலஜி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆமாம், பெருகி போயிடுச்சு. இப்போ போய் நீ ஆண்டவரை நம்புன்னா மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவனுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவன் திறமையை தான் நம்பியிருக்கான், அவன் ஞானத்தை நம்பியிருக்கான், அவன் பலத்தை நம்பியிருக்கான், அவன் தன் பணத்தை நம்பியிருக்கான். விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் தான் என் பலனு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப விரல் விட்டு சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்களோட பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க, தங்க பலத்தை நம்பி இருக்கிறாங்க, தங்க திறமை, எனக்கு திறமை இருக்கு நான் பிழைச்சுப்பேன். நீ கேளுங்க, விசுவாசி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு திறமை இருக்கு நான் பிழைச்சுப்பேன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு உழைப்பு இருக்கு, அதுதான் சொல்லுவாங்களே ஒழிய கர்த்தர் தான் என்ன நடத்துவார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரல் விட்டு தோத்துரும். இந்த காலை வேளையில் இங்கே தோத்துரும். இப்போ கேட்டால் அப்படி தான் சொல்லுவீங்க, என்னை ஆண்டவர் தான் நடத்துகிறாரு, எனக்கு ஆண்டவர் தான், என் பலன்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேருனா இப்போ செய்தி அப்படி சொல்லப்படுறதுனால கண்டிப்பாக கையை தான் தூக்குவீங்க. அல்லேலூயா, தோத்துரும். கை தூக்கலைன்னா அப்புறம் யார் உங்களை நடத்துகிறாருன்னு அடுத்த கேள்வி வந்துடும்னு கையை தூக்கிடுவீங்க. ஆனால் உண்மையிலே ஃப்ரம் ய பாட்டம் ஆஃப் ஹார்ட் உண்மையிலே உங்களால் தனிப்பட்ட நேரத்தில் சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் பலனோ என் திறமையோ என் ஞானமோ அல்லப்பா, என்னை நீங்கள் தான் நடத்துகிறீங்கன்னு சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை? கேன் யூ டெல்? சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து உன் ஜெப வேலையில், அப்பா என்னை இந்த நாள் மட்டும் நடத்தினது நீங்கள் தான், சொல்ல முடியுமா உங்களால்? ஹல்லேலூயா. மனுஷன் முன்னாடி சும்மா சொல்லலாம், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உன் ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவரே ஹல்லேலூயா என் பலனாகிய கர்த்தர் நீரே, ஹல்லேலூயா தோத்திரம், எனக்கு சம்பாதிக்க பலன், யார் சத்தம், சம்பாதிக்க பலனும் திறமையும் கொடுத்தது நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை? இன்னைக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பு. ஏன்னா ஃபெய்த் லெவல் இப்போ ரொம்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ ஃபெய்த்தை பற்றிலாம் பேசுனா ஆட வேற வேலை இல்லை இவங்களுக்கு, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தோத்துரும் போய், அதெல்லாம் அந்த காலம். தோத்துரும் இப்போல்லாம் படித்தோமா, வேலை செய்யணுமா, உழைச்சோமா, தோத்து சோம்பேறிகள் பேச்சு ஃபெய்த்து. தோத்துரும் யார் பேச்சு? லேசி பீப்புளோடைய பேச்சு ஃபெய்த்து. உழைக்கணும், உழைக்கணும், படிக்கணும், உழைக்கணும், வேலை செய்யணும், திறமையாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், படிக்கிறதோ உழைக்கிறதோ திறமையாக இருக்கிறதோ தவறல்ல, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்திருப்பதுதான் மேலே. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அவர் மேலே தான் இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே தான் இருக்கணும். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அதுக்கினாலே நாம் எப்படிப்பட்ட விசுவாச உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து, விசுவாசத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் வேதத்தில் இருக்கு பாருங்க. ரோமர் 1:17 கொஞ்சம் டக்குன்னு வாசிங்க. விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு சும்மா கொஞ்சம் இன்னைக்கு திங்க் பண்ணி பார்ப்போம், நமக்கு இருக்கா இல்லையா, என்ன செய்யணும். தோத்திரம் ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 10:11 நீங்கள் வாசிக்கும் போது, ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அப்ப எபிரேயர் 11:6 எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தோத்திரம் 1 யோவான் 5:4 1 யோவான் 5:4 தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 கலாத்தியர் 5:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆவியின் கனியில ஒண்ணு விசுவாசம். தோத்திரம் 1 கொரிந்தியர் 12:9 12 வரங்களிலே விசுவாசம் ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 12:9 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். அந்த ஆவியினாலே விசுவாசம் என்பது வரமாக கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் என்ன செய்யணும்?
பிடித்து கொள்ள வேண்டும். ஆக விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ விசுவாசம் ஒரு கனியாக கொடுக்கப்படுகிறது, விசுவாசம் ஒரு வரமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ விசுவாசம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது சும்மா லேசா அற்பமாக நினைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ஒரு வரமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? இதை கொடுக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்க வேண்டும். அப்படிதானே போட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை இப்ப சைக்கிள்ல இல்ல வண்டியிலயோ காத்து போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? உடனே போய் காத்து கடையில் போய் என்ன செய்யறோம்? காத்து அடிக்கிறோம். இப்ப நம்ம விசுவாச அளவு குறைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? எங்க போய் காத்தடிக்கிறது? காத்தடிச்சு விசுவாசத்தை ஏற்றிக்க முடியுமா? இது காத்தடிக்கிற மாதிரி இல்லை, விவகாரம் கிடையாது. ஒரு சைக்கிள் டியூப்பு டயரில் காற்று இல்லைன்னா காற்று ஏற்றிக்கலாம். விசுவாசத்தை போய் அந்த கூட்டத்துக்கு போனேன், என் விசுவாசம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் எத்தனை பேருன்னா நிறைய பேர் கை தூங்க. ஏன்னா நிறைய கூட்டங்களுக்கு போய் விசுவாசத்தின் அளவை ஏற்றிக்கிட்ட பொய் பேசுகிற நிறைய அல்லேலூயா பிடாரிகள் இருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகிறனால உங்கள் விசுவாசத்தின் அளவு பெருகாது. அல்லேலூயா. இன்னைக்கு சபை ஆராதனைக்கு வந்தேன், விசுவாசத்தின் அளவு பெருகிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா தெரியாத நம்ம 2 பேர் தூக்கிடுவீங்க. தோற்றுரும். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தின் அளவு எப்போ பெருகும்னா யார் அதை தொடக்கிறவர் முடிக்கிறவரே? யாரு? எங்க போய் இப்படி ஆவில நிறைய நாள் விசுவாசம் பெருகாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஆவில இப்படி நிறைவாங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களாம்? விசுவாசத்தின் அளவை ஏற்றிக்கிறாங்களாம். அப்படிலாம் கிடையாது. விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறவர் யாரு? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க முடியும். அவரை நோக்கி பார்த்தா நம்முடைய விசுவாசம், ஏன்னா அவர் தான் தொடக்கிறவர் முடிக்கிறவர், அவர் தான் ஆண்டவர்கிட்ட. நம்முடைய விசுவாச அளவு குறைஞ்சி போச்சுன்னா யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே விசுவாச அளவு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் he will help us to increase the level of faith. hallelujah. விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அப்ப நம்ம எல்லாம் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என் விசுவாசத்தை நான் துவக்கி விட்டேன்னு சொல்றவங்கலாம் எத்தனை பேர்? இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன். தைரியமாக கை ஊற்றுங்க. தெரிலனாலும் தெரிலன்னு சொல்லுங்கள். இதை துவக்கி விட்டேன் நான் என்ன ஏன் அப்படின்லாம் கேட்க மாட்டேன். தைரியமாக விசுவாசத்தின் அளவை நான் துவக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சரி, இப்போ நிறைய பேர் கை தூக்கலை. ஏன்னா உங்களுக்கு டவுட்டு. தோற்றுரும். என்ன துவக்கி விட்டோன்னு தெரியலையே. தோற்றுரும். என்ன துவக்கிட்டீங்கன்னு இவர் கேட்டு விட்டாருன்னா நமக்கு தெரியாது. அது விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் துவக்கி விட்டேன்னா இது என்ன அது? தோற்றுரும். புரியலையே. என்ன விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னா அதை விசுவாசம் தோற்று நம்ம ஏற்றிக்கிறோம். சரி, அதெல்லாம் தப்பாக சொல்லலை. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் எப்படி துவக்கி இருக்கிறோம் என்பது எப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி துவக்கிருக்கோம்னா ரட்சிப்பில் தான் துவக்கிருக்கிறோம். ஹல்லேலூயா. தோற்றுறோம். சால்வேஷன். ஹல்லேலூயா. இந்த சால்வேஷன் ப்ராசஸில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தோற்று இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்களா. இப்போ என்ன பாருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட்டுக்கோன்னு சொல்கிறீங்களா? எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ அதுக்கு ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லை யாராவது சீல் போட்டிருக்காங்களா? தோற்றுரும். இப்போ ஏதாவது ஒன்று இப்போ ரேஷன் கடையில் போய் இந்த மாதத்துக்குரிய சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டா டப் டப்புன்னு கையில் போட்டு சீட் போட்டுறான். திருப்பி கொண்டு வாங்கிட்ட போயா அப்படின்றான். இப்போ வாங்கினது வாங்க தெரியுது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையான்னு எப்படி தெரியும்? யார் சொன்னா உங்களுக்கு? யாராவது தெரியுது? மகளே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம ஒன்று ரட்சிக்கணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியும்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எந்த வச்சு சொல்றீங்க? இனி அமைதியா இருக்கியா? அதே விசுவாசம் தான். through faith. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, ரட்சிப்பு தோத்திரம் கிருபையினாலே நமக்கு கிடைக்கப்பட்டது. தோத்திரம் கிரியையினால் அல்ல.
அது ஒரு வாசிங்க 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்றீங்க? அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஹல்லேலூயா. மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்ல முடியாத சந்தோஷம். அது எப்போ கிடைக்கும்னா ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு மனுஷன் அடையும் போது தான் ஒரு பெரிய சந்தோஷம் அவன் வாழ்க்கைக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஒரு ஹாப்பினஸ் அவன் ஃபீல் பண்ணும்போது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் என்ன செய்ய முடியும், உணர முடியும். சும்மா மதன்னு அப்படியே இருந்தால் தோத்திரம் என்ன செய்ய முடியாது, ரட்சிப்பின் அனுபவத்தை உணர முடியாது. தோத்திரம் இப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இதில் அப்படின்னு கேட்டால் தோத்திரம் சிலரால் கை தூக்க முடியும், எல்லாராலையும் கை தூக்க முடியும். ஆனால் உண்மையில் யாரால் கை தூக்க முடியும்னா யாரெல்லாம் பாவத்திலேருந்து விடுதலை பெற்று மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கிறார்களோ அவங்க தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாக அனுபவித்திருக்கவே முடியும். ஹல்லேலூயா. ரட்சிப்புன்னா என்னையா? பழைய வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யணும், அதானே ரட்சிப்பு. பழைய பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை, அதான் ரட்சிப்பு. பழைய வாழ்க்கையே விடாம பெந்தகோஸ்து சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டா ரட்சிப்பா இல்ல, அது ரட்சிப்பு கிடையாது. தோத்திரம், அது ஏமாத்து வேலை. ரட்சிப்புனா பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளை வைத்து விட்டு புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த புதிய வாழ்க்கையிலே நம்முடைய பழைய வாழ்க்கையின் சுவாபங்களோ பழைய வாழ்க்கையின் காரியங்களோ என்ன இருக்காது. பாவ வாழ்க்கை இருக்காது. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப நமக்கே தெரியும் டிஃபரன்ஸ். ஆஹா, முன்பு இருந்த என் வாழ்க்கை இப்போது எவ்வளவு மாறி இருக்கு, அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் விசுவாசத்திலே நாம் அறிக்கை செய்ய முடியும். அதே 1 பேதுரு 1:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வேஷன் ஆஃப் சோல், ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்கிறீர்கள், அடைகிறீர்கள். அப்ப நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த இந்த ஃபெய்த் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. அது மாதிரி ரோமர் 5:1 நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் 5:1 ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிமான்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவீங்க. எப்படி நீ நீதிமானானே? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. யாரு நம்மள போய் என்ன சலவையில போய் என்ன முக்கி எடுத்து நம்மள என்ன செய்யல, துவக்கி எடுக்கல. தோத்திரம். சட்டை அழுக்காயிடுச்சுன்னா செலவு கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அவன் முக்கி துவச்சி அயன்படி என்னமோ கொடுத்துட்றான். தோத்திரம் வெள்ள வெள்ளையன்னு வருது. இப்போ நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கோம்னு எப்படி தெரியும்? நம்மளை எங்கேயா லாண்ட்ரிக்கு அனுப்பிச்சாங்களா? இல்ல. தோத்திரம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் அறிக்கை செய்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நாம் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த விசுவாசம் துவக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் மூலமாக, ஆத்தும மீட்பின் மூலமாக, நாம் நீதிமான் ஆக்கப்பட்ட மூலமாக இந்த விசுவாசத்தின் அளவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துவக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் விசுவாசத்தின் அளவு இருக்கா இல்லையா? விசுவாசத்தின் அளவு இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இப்ப விசுவாசம் துவக்கப்பட்டிருக்கு? ஃபெய்த் லெவல் எத்தனை பேருக்கு துவக்கப்பட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களாம் கை தூக்கணும். நீதிமான் ஆக்கப்பட்டவங்களாம் என்ன செய்யணும்? கை தூக்கப்படணும். ஏன்னா இது விசுவாசத்தினாலே ஏற்படுகிற ஒரு காரியம். சரி, இப்ப துவக்கப்பட்ட இந்த விசுவாசம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். We have to stand on faith. விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணுமா? நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்ல சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்ய புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம வாசித்தோம். இந்த எபிரேயர் 10:23 நம்ம வாசித்தோம். நம்பிக்கையிலே நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியாய் அசைவில்லாமல் எப்படியா இருக்கணுமா? உறுதியாய் இருக்கணும். வேவரியே இருக்கக்கூடாது. தோத்திரம். வேவரின்னு அப்படி அப்படியே அசைக்கிற தன்மை இருக்கக்கூடாது. அப்ப விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். ஸ்டாண்ட் ஆன் ஃபெய்த். அன்புக்குரியவர்களே, தோத்திரம். இது எப்போ தடுமாறும்னா, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு நல்லா வந்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தோத்திரம் ஒரு உலகத்தின் ஆசை, உலகத்தின் பற்று, இல்லை ஏதாவது ஒரு பாடு, ஒரு வேதனை வரும்போது இந்த விசுவாசம் என்ன செய்யும்? அசைக்கப்படும். அதில் நம்ம நிலைத்திருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். அதில் தடுமாறிட்டோம்னா நம்முடைய விசுவாசத்தின் அளவை நம்ம என்ன செய்வோம்?
எடுத்து போட்டுருவோம். நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பேரை சொல்லி சொல்றார் பாருங்க, இமெனேயும் அலெக்சாந்தர். வேதத்தில் அப்படி தப்பு செய்கிறவங்களோட பேர் என்ன செய்யிருக்கு? குறிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, தோத்திரம். தவறு செய்கிறோட பேரை அதில் குறிக்கிறது என்ன இல்லை, தவறு கிடையாது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் கரெக்டாக சொல்லி பேர் சொல்லி எழுதியிருக்காங்க பாரு. ஆவியானவர் எப்படி நோட் பண்ணி வச்சிருக்கிறார். தவறு செய்கிறவர்கள் பேர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நோட் பண்ணியிருக்கிறார். தோத்திரம். இமெனேயும் அலெக்சாந்தர் அப்படிப்பட்டவர்கள். அப்போ விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சாங்க? they rejected faith, விசுவாசத்தை புறக்கணித்தார்கள் என்று ஆரம்பித்தார்கள். ஆனால் என்ன செஞ்சாங்க? ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாத என்ன செஞ்சு புறக்கணிச்சிட்டாங்க. அன்பு தேவஜனமே, விசுவாச பிரயாணத்திலே ஹல்லேலூயா, விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமாகிய கப்பல் பிரயாணத்தில் பல பாடுகள் வர செய்யும், சில போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய ஜீவித்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4:9-10. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். லவ் ஃபார் த வேர்ல்ட், உலகத்தின் மீது ஆசை. இப்போ சபைக்கு வந்தால் விசுவாச பிரயாணத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை நம்ம போதிக்கிறோம். இதெல்லாம் சிலருக்கு பிடிக்காது. ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனாலே இப்படி தான், தோத்திரம் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, தோத்திரம் பிரைஸ் லார்ட் என்ன பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, ஆமாம் தோத்திரம் புளியை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, சிறுத்தையை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, சிங்கத்தை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க. எப்படி நான் புலி பார்க்காம இருக்கிறது? அல்லேலூயா, தோத்திரம். புலி பார்த்த விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா. ஆமாம், இனி பார்க்குற விசுவாசிகள் இருக்காங்க. they don't want to leave the world. உலகத்தை விட மனமில்லை. விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவன். முந்தானத்து மானாபதி போனேன். அங்கே ஆராதனை நடத்திருக்கும் போது வழியெல்லாம் ஒரே பேனர் தான், புலி 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 புலி. பேனரில் இருக்கிறவன தான் புலி மாதிரி இருக்கான், ஹோட்டலில் இருக்கிறவனெல்லாம் பார்த்தா புலி மாதிரி இருக்கான். அங்கே விசுவாசிகள்கிட்ட போய் எத்தனை பேர் புலி பார்த்தீங்கள் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்று அவன் போனான், இவன் போனான், இவன் போனான், அவன் போனான், இவன் போனான், எல்லாம் ஒன்று ஒன்றா காட்டி கொடுத்துருச்சு, எல்லாம் மாட்டிக்கிச்சு. ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆக கூட இல்லை. இதெல்லாம் விசுவாசி எல்லாம் போய் பார்க்குது. முதலால் நம்ம விசுவாசி தான் நின்று பார்க்கணும், அசிங்கமாக இல்லை. இதையா விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த துணி